ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மினி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாம்பு மத்தாப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சுகர், வீட்டில் உள்ள சுகரை வச்சே நம்ம வந்து பாம்பு மத்தாப் இந்த மாதிரி வர வைக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ வந்து மணல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டு பக்கத்தில் உள்ள மணல், ஒயிட் மணலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எம்சாண்டாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கடுத்து பேக்கிங் சோடா. இந்த 3 ஐட்டம் மட்டும் இருந்தாவே போதுங்க, அந்த பாம்பு மத்தாப் வந்து நம்மளும் வர வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டேன். ஸோ அந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா நான் வந்து 6 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாக வரணுங்காண்டி நான் 6 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 6 டீஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா போடணும். அதே நீங்கள் 3 டீஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டால் போதும். ஸோ போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா கொயாகுலேட் ஆகுற மாதிரி நல்லாவே குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மணலை வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க மணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேமபிள் எத்தனால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சுகரை வந்து அதில் போட போகிறோம். ஸோ இப்போ ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் ஆல்கஹால் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா சுற்றியில் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து நடுவில் சென்டரில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ சென்டரில் போட்டு இப்போ வந்து பற்ற வச்சு விட்டுருங்க. நல்லா குபுன்னு எரியும், சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுகரில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நல்லா திரியாக வருதா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் நம்ம பாம்பு மத்தாப் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனா சேஃப்டிக்கு பக்கத்தில் வந்து மணல் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றினா எச்சா கூட வரலாம். ஸோ மணல் எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. எங்கேயாச்சும் பிடிச்சிருச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு. இதே அவுட் சைடு வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் வீட்டில் தான் பண்ணேன், நீங்கள் அவுட் சைடு வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம பாம்பு மத்தாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது நான் ஃப்ளேமபிள் எத்தனால் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அது எடுக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாடி ஸ்ப்ரே இருக்குல்ல, ஃபாக் இல்லைன்னா ரூம் ஸ்ப்ரே, இல்லை அதுவும் இல்லைன்னா வந்து சூடம் இருக்குது பார்த்தீங்களா. சூடம் பார்த்திங்கன்னா நல்லா நுணுக்கி அந்த சுகர் அண்ட் பேக்கிங் சோடாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா இதே மாதிரி பாம்பு மாதிரி வரும். ஃப்ளேமபிள் எத்தனால் தான் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம பாம்பு மத்தாப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பெண்டாகி அப்படியே வந்து எல் ஷேப்பில் வந்து நமக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தனியாக ஒரு பாதை அமைச்ச மாதிரியே இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களே பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட சவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முறுன்னு சூப்பராக இருக்குது. ரொம்பவுமே லேஸாக இருந்துச்சு அதை ஹேண்டில் பண்ணையில். ஸோ காற்றுக்கு ஈஸியாக பறந்து போச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்து